அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம மிக முக்கியமாக பார்த்துட்டு வர்றது, நாளைய தினம் என்னென்ன நிறுவனங்கள் இம்பேக்ட் ஆக போகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண போவதே கிடையாது. ஏன்னா நம்ம தேர்ந்தெடுத்த ஒரு விஷயத்தை ஒர்க் அவுட் பண்ணுறதை விட நாளைக்கு ட்ரெண்டிங்கில் யார் வராங்களோ அவங்கள நம்ம ட்ரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எதில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு பெயர் தான் ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸை நம்ம எப்படி எளிதாக பார்க்க முடியும் அப்படிங்கிறது அனைத்துமே இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளுக்கு மார்க்கெட் டேட்டா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நிஃப்டி 53 புள்ளிகள் டவுன், அதாவது கேப் டவுன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நேற்றைய லோக்கு கீழே ஆரம்பம். இது 9-7க்கே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதில் நிஃப்டியில் 12 நிறுவனங்கள் பாசிட்டிவ்லேயும் 34 நிறுவனங்கள் மைனஸ்லேயும் 4 நிறுவனங்கள் மாற்றங்கள் இல்லாமல், அதான் நில். அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது சதவீதத்தின் அடிப்படையில் ரேங்கிங் வரப்படும். இதில் ஃபஸ்ட்டு ரேங்காக அதானி என்டர்பிரைஸ், அதுக்கப்புறம் பவர் கிரிட், அதானி போர்ட், சன்ஃபார்மா, பாரதி ஏர்டெல் அப்படி இருக்காங்க. ஆனால் இது இம்பேக்ட் ஓப்பனாக கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சுடு, இதுதான் அன்சேஞ்சுடு. பார்த்தீங்கன்னா நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயே சேம் ஓப்பன், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸும் ஓப்பனும் சமமாக இருக்கும் நிறுவனங்கள். இது என்ன? யூபிஎல், ஓஎன்ஜிசி, நெஸ்ட்லே இந்தியா, பஜாஜ் ஃபினான்சர். இது 4மே நம்மளுக்கு சமமானது, அதாவது மாற்றமே இல்லை. நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் பெஸ்ட்டாக நெகட்டிவ் ஓப்பனிங்னா விப்ரோ, டிவிஸ் லேப், ஹெச்எல் டெக். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 நிறுவனங்களை ஐடி ஸ்டாக்ஸாக இருக்குது. அப்போ ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி வீக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டும். அடுத்தது எஃப்என்டோ, செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோவில் இன்றைக்கி பயோகான் அதிரடியே 7% ஏற்றம். அடுத்தது அதானி என்டர்பிரைசஸ், அசோக் லைனர், டிக்ஸான், பவர் கிரிட், என்எம்டிசி இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ பயோகான் இன்றைக்கி கேப் அப் அப்படிங்கும்போது அதனை தக்க வைத்தார்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது சமீபத்திய ஹைக்கு மேலே தான் நம்மளுக்கு ஆரம்பம் 260, ஆனால் ஓப்பனுக்கு மேலே அதிகமான மொமெண்டம் கொடுக்கல. அப்போது இது ப்ரீ ஓப்பன் ஸ்டாக்ஸுக்கு ஒரு இம்பேக்டட் ட்ரேடுக்கு இது உகந்ததா அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போது நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓப்பன் அபோவ் நம்மளுக்கு இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் பண்ணும்போது இது எலிஜிபிள் க்ரைட்டீரியாலாம் அதில் இல்லை. அப்படிங்கிறதுனால இது பயோகான் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. இது நான் எங்கே ட்ரேட் பண்ணலாம்ட்டு நான் பரிந்துரை சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு எடுப்பதற்காக மட்டும்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இது நம்ம எப்போதுமே பரிந்துரை வழங்குவதில்லைன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதுக்கு நீங்கள் ஆய்வு செய்யறதுக்கு அப்பப்போ நம்ம ஒரு குறிப்பு கொடுப்போம். இது அதானி என்டர்பிரைசஸ் நம்ம எலிஜிபிள் ஸ்டாக்ஸ் செலெக்ஷனில் வராது. காரணம் என்ன? எஸ்டர்டே ஹைக்கு மேலே இவங்க ஆரம்பம் இல்லை. எஸ்டர்டே ஹை, நேற்றைய ஹை அப்படிங்கும்போது 2759, இன்றைக்கி 2709க்கு தான் ஆரம்பம். அதனால் இது நம்மளுக்கு இம்பேக்டட் இடத்துக்கு வராது. அதுக்கப்புறம் அசோக் லைலன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, இவங்க ஓப்பன் ஹை, அப்போ சான்ஸே இல்லை, பேசுகிறக்கே இடமில்லை. அடுத்து டிக்ஸான். இந்த டிக்ஸானை யாரெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுக்கணும். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நேற்றைய ஹை அப்படிங்கிறது 3305, இன்றைக்கி 3330 ஓப்பன். அதுக்கப்புறம் 3260 அப்படிங்கிறது லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் பண்ணினதுமே நிறைய விலை மாற்றங்கள் ஏற்பட்டது. இது யார் பார்த்தீர்கள் அப்படின்னா இது புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி அவங்க கேப் அப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு திருப்பி ஃபால் பண்ணி நியர்பை நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுக்கு 3275 லோ பார்த்திங்கன்னா 3260, அப்போ நெகட்டிவ் போயிட்டு அங்கேருந்து பாசிட்டிவ் வந்ததுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் பாசிட்டிவ். இது இன்றைக்கி நான் இருக்கேன், என்னுடைய ஆட்டம் தனி ஆட்டம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய ஆட்டம் இருந்தது. அப்போது இவங்களுடைய டெரிவேட்டிவ்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு 3500 கால் நேற்றைய க்ளோஸ் நம்மளுக்கு 16 ரூபாய்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 97 ரூபாய் இவங்களுடைய தாக்கம். அப்போ எவ்வளோ டைம்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது ப்ரீ ஓப்பனில் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈக்விட்டி இன்றைக்கி யார் ரேங்கிங்கில் யார் இருக்கா, ட்ரெண்டிங்கில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, இது வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸாக இருந்தது. அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு டவுன் சைடில் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். டவுன் சைடு அதானி என்டர்பிரைசஸ் 6% நம்மளுக்கு இறக்கம் கொடுத்துருக்காங்க. அதானி போர்ட் 2% கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், பேங்கிங் செக்டர்லாம் வீக்காக இருந்திருக்கு. அப்புறம் 52 வீக் ஹை நியரில் யார் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இதில் இந்த மார்க் 3 மார்க் இருக்கிறது வந்து 52 ஹை பக்கத்தால் ஒரு 1% 2% இல்லைனா பிரேக் அவுட் ஆனவங்க இருப்பாங்க. ஐடிசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 52 வீக் ஹையை அவங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் 1275 இன்றைக்கி 52 வீக் ஹையை அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. அப்போ பேங்க் நிஃப்டி பெர்ஃபார்ம் பண்ணாத இடத்துல இவங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்தது 3 மார்க்ஸ் இருக்கிறது எங்கே யார்கிட்ட, ஓஎன்ஜிசி, அது வந்து நியர்பை 52 ஹை. அடுத்தது ஐசிசி பேங்க் இருக்காங்க 958, இன்றைக்கி 953 ஹை போட்டுட்டு 941 இருக்கிறாங்க. ஸோ இம்பேக்டட் என்ன பார்க்கலாம். அடுத்தது செக்யூரிட்டிஸ் இன் எஃப்என்டோ, தீபக் ஃபெர்டிலைசர் சொல்லலாம். தீபக் அவங்க பார்த்தீங்கன்னா 2132 ரூபாய் இருக்கிறாங்க. 2160 ரூபா நேற்றைய க்ளோஸ், நம்மளுக்கு கிட்டத்தட்ட 9% இன்றைக்கி ஏறி இருக்காங்க. அதுக்கு அடுத்து டிக்ஸான் ப்ரீ ஓப்பனில் இருந்தது. அடுத்து லார்க்லாப்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களும் 7%, கிராம்ப்டன் 3%, இவங்க பார்த்திங்கன்னா எல்என் டிஎஃப்ஹெச் இவங்க பார்த்திங்கன்னா 52 வீக் இருக்காங்க. அப்போ இவங்களுடைய தாக்கமெல்லாம் நம்மளுக்கு இம்பேக்ட், இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது இதனுடைய தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கும். அதனால் இதனை எடுத்து வியாபாரம் செய்ய முயற்சி செய்யணும், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். டவுன் சைடு இன்றைக்கி இறங்கும் போதில் யார் அதிகமான இறங்கு முகம் அப்படின்னு பார்த்தா அதானி என்டர்பிரைசஸ் தான் 6%, குமின்ஸ் இந்தியா 5%, ஸ்ரீ சிமெண்ட் 2%. அப்போ இந்த மாதிரி ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸில் நம்ம எப்படியெல்லாம் வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுத்து வியாபாரம் செய்யுங்கள். நாளை தினம் இதுதான் வரப்போகுதுங்கிறத விட இங்கே யார் இருக்காங்களோ அவங்கள வியாபாரம் செய்ய முயற்சி செய்யுங்கள். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்மளுக்கு வந்து ஜூன் 15ஆம் தேதி துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு பதிவு தகவல் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.